பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோனா நமக்கு ஒரு 7 kg பார்சல் வந்து இந்தியாவிலேருந்தே வந்திருக்கு. நமக்கு பார்சல் சர்வீஸ் மூலமா அனுப்பல, ஒருத்தர் இந்தியாவிலேருந்து இங்கே வந்தார், அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பார்சல் அனுப்புனது முரளியோட அம்மா. ஆக்சுவலாக இந்த பார்சல் நாங்கள் அவங்க வீட்டுக்கு அனுப்பி ஒரு 20 days மேலே இருக்கும். ஏன்னா அவர் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி அனுப்பிட சொல்லிட்டாரு. அப்போ தான் அவரால் இதை ரிசீவ் பண்ணிவிட்டு வீட்டில் வாங்கி வைக்கிற அளவுக்கு ஒரு டைம் கிடைக்காது, அதனால் முன்னாடியே அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். சரி, முன்னாடியே அனுப்பியாச்சு. எப்பவுமே பார்சல் வந்து எங்கள் வீட்டிலேருந்து அனுப்புவாங்க. ஏதாவது அனுப்புறதா இருந்தால் எங்கள் வீட்டு சைடில் தான் அனுப்புவோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் முரளி வீட்டில் தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக இதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்லேயே இருந்தால் எல்லாம் என்கிட்ட கேட்டு அனுப்புவாங்க. இது இவங்க வீட்டில் அனுப்புனதுனால எனக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கூட தெரியாது. ஒரு சில மசாலா ஐட்டங்கள் மட்டும் நான் வேணும்னு கேட்டிருந்தேன். மசாலா மிளகா, சிக்கன் மசாலா அந்த மாதிரி. மங்களகரமாக இருக்கட்டும்னு உங்கள் அம்மா முதல்ல மஞ்சள் போய் வச்சிருக்கு. நிஜமாவே வெறும் பயப்பட தான் வச்சிருக்குதுல. இது ட்ரெஸ் போல. யாருக்கு இது வச்சிடலாமா அந்த சைடில்? என்ன டீஷர்ட்டா தெரியலையே எனக்கும். இது உனக்கு தான்டா, உனக்கு தான் இந்த ட்ரெஸ். அப்பா கூட ஒரு டீஷர்ட் போல. ஓ, இதில் ஃபுல்லாக வத்தல் போட்டு அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி வத்தல்லாம் இங்கே கிடைக்கவே கிடைக்காது. அதாவது தமிழ் கடைக்கு போனால் கிடைக்கும், இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்கிற டேஸ்ட் எதுவுமே சுத்தமாக கிடைக்காது. ஃபுல்லாக வத்தல், எல்லாமே வத்தல். இதெல்லாம் வீட்டில் செஞ்சால் கடையில் வாங்கதாப்பா? எல்லாமே அவங்க செஞ்சது. வீட்டில் செஞ்சதா? வீட்டில் செஞ்சது. இதுவும் ஒரு டீஸ்டோ உனக்கான்னு தெரியல. ஒரு டிஷர்ட்டு ஒன்று எனக்கு ஒன்று தம்பிக்குன்னு சொன்னாங்க. வித்தி அந்த ரெட் கலர் டிஷர்ட் உனக்கு இது எக்ஸல் உனக்கு பத்துமா? கண்டிப்பாக இது உனக்கு பத்தாது. இது ரித்திக்கு தான். இது உனக்கு தாண்டா தம்பி. டிஷர்ட் ஒன்று. இது என் பொண்ணுக்கு நினைக்கிறேன். ஸ்கர்ட் காட்டன்ல அனுப்பியிருக்காங்க. போன தடவை போனப்போ காட்டன்ல. சூப்பராக இருக்கே. இது இசாக்கு. பொட்டு இந்த சைஸ் போட்டாப்ப நாங்கள் குட்டி கேட்டனே. இதை விட சின்னது இது எங்கிட்ட இருக்கு. இதுவும் கொஞ்சம் சின்னதாக அனுப்புகிறேன் நாங்கள் பாருங்கள். இது இந்த சைஸ் தான் கேட்டிருந்தேன். இது வந்து பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு வச்சு அனுப்புறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸ்கூலுக்குலாம் போட்டு வைக்கிறதே கிடையாது. ஏதாவது நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டால் வைக்கிறதுக்கு பிந்தி கிடையாது, அதனால இது அனுப்ப சொல்லியிருந்தேன். ஆனால் இது எந்த சைஸ் என்கிட்ட இருக்குப்பா. விஷாக்கு இது பொட்டெல்லாம் இங்கே வந்து இந்தியன் ஸ்டோர் போனால் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நானும் இங்கே பொட்டெல்லாம் நான் வாங்கினதே கிடையாது. இதுவும் பொட்டுங்க பாப்பாக்கு. எதுக்கு தேவையில்லாம எல்லாம் பைப்பையா போட்டு அனுப்பியிருக்காங்க. வாசு வெளில போகக்கூடாதுண்ணா. இது வந்து அந்த இதுக்கு பிரியாணியில் போகிற அந்த ஸ்டார் பூன்னு நினைக்கிறேன். இது தீந்துடுச்சு. இது மட்டும் தான் இது கேட்டிருந்தேன். ஸ்மெல் வெளியே போகக்கூடாதுன்னு போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே இங்கே கிடைக்கும் இந்த ஐட்டங்கள்லாம்.
ஆனால் என்ன நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி அந்த டேஸ்ட்டு அப்புறம் கொஞ்சம் காசு இதுதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் மங்களகரமாக தான் இருக்குது. இதெல்லாம் யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் டைம் ஏதாவது பார்சல் அப்படின்னா அந்த மாதிரி பையில வேணாம்னு சொல்லி. அப்புறம் பொட்டுக்கடலை. இந்த மாதிரி பொட்டுக்கடலை வந்து நான் லூலூவில் நெக்ஸ்டோட தான் வாங்குவேன். எனக்கு அந்த டேஸ்ட்டு சுத்தமாகவே பிடிக்காது. அது எதுவும் கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் ஊர்லேருந்து அனுப்ப சொன்னேன். இது பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு கூட. சூச்சோ அங்கே பாரு சந்தோஷத்தாங்க அப்படியே சைடில். எதுக்கு இத்தனை ட்ரெஸ்ஸு? வாவ் சூப்பராக இருக்கே. ஏன் பாப்பா நீல பார்க்கலாம். அடவை புரி கரெக்டாக ஒரு நூல் பெருசு தான். இல்லை போட்டுக்கலாம். கரெக்டாக இதில் ஃபுல்லாக வந்து அந்த சாமி சம்மந்தப்பட்டது. இஷா நான் அந்த சைடு போகிறேன். இது இஷாக்கு வளையல். என் பொண்ணுக்கு வளையல் அனுப்பியிருக்காங்க. எங்கே வாங்கினது? கோயிலுக்கு போனப்பையா? போட்டுக்கோ. இது ஒரு நிமிஷம். அப்புறம் சிலைக்கு அனுப்பியிருக்காங்க. இது வந்து அந்த என்னப்பா சொல்லுவாங்க? காமதேனுவா கோமாதாவா ஏதோ ஒன்று எனக்கு பேர் தெரியும். காமதேனு கோமாதா ரெண்டும் ஒன்று. இந்த சாமி சிலை ஒன்று அனுப்பியிருக்காங்க. இது வந்து பித்தாளை போல. எப்பா இது பித்தாளை? எங்கே வாங்கினது இது? இது எங்கேயோ திருப்பதியோ எங்கேயோ காசியோ போனப்போ வாங்கினாங்க. இது ஏதோ ஒரு சாமி. இது எதுக்கு? இது எதுக்குப்பா? இது அந்த பூஜை பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பருப்பு அரிசி ஏதோ வைக்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்லலாங்க. அப்படின்னா செட்டாக 3 வைக்கணும். அரிசி பருப்பு உப்புன்னு ஒரே ஒன்று இருக்கு. இது என்னப்பா சாமி? இது அன்னலட்சுமின்னு நினைக்கிறேன். அன்னபூரணியா? ஓ இதில் அப்போ அரிசி போட்டுடணுமா? சாப்பாடு வச்சிடணுமா? அன்னபூரணியா இந்த சாமி. இந்த மாதிரி சிலைகள் எங்கிட்ட வீட்டில் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு ஃபோட்டோ, அதுவும் லாஸ்ட் டைம் போனப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஏதோ ஒரு பிளேட்டு பிராஸ்ல எல்லாம் அதில் தான் அந்த சாமி வைக்கிறதுக்குன்னு சொன்னாங்க. சாமி வைக்கிறதுக்கு அந்த ஆமாம் அரிசியை போட்டு அது மேலே நீ உட்கார வைக்கணும். ஓ இதில் அரிசி போட்டு இப்படி சாமி வைக்கணுமா? நான் இதுக்குள்ளே அரிசி போடணும்னு நினச்சேன். ஓகே ஓகே. இது எல்லாமே பிராஸா? எஸ். அடுத்து உடனே பார்சல் அனுப்புகிற மாதிரி இருந்தால் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அனுப்ப சொல்லலாம். இந்த பார்சல் நம்ம வந்து அவர் இங்கேருந்து போகிறதுக்கு 20 days முன்னாடி அனுப்பியாச்சு. அதனால் ஸ்நாக்ஸ் எதுவும் அனுப்புறதுக்கு வழி இல்லை. அதனால் இதை கெட்டு போகாத பருப்பி மட்டும் அனுப்பியிருக்காங்க. இது ஃபுல்லாக பருப்பி. லாஸ்ட் டைம் இது ஊர்லேருந்து வரப்போ கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதையெல்லாம் என் போட்டு டெய்லி ஒன்று பிரித்து ஒரு பேக்கெட் அப்படியே சாப்பிட்டா. பருப்பி அது கொஞ்சம் போட்டால் சரியாயிடும். இதெல்லாம் மணிங்க போல. இதெல்லாம் என் பொண்ணு ஸ்கூலுக்கு போட மாட்டா. ஏன்னா ஐடி கார்டு வேற போடுற மாதிரி இருக்கும். அதனால நான் போட்டதே கிடையாது. வீட்டில் இருக்கும்போது வேணா போட்டுக்கலாம். ஆனால் நானும் ஊர்லேருந்து வரும்போது மணி நிறைய வாங்கிட்டு வந்தேன். ஆனால் ஒரு நாள் கூட அதை யூஸ் பண்ணவே இல்லை. எல்லாமே வீட்டில் சும்மா தான் இருக்குது. இது எதுவும் செட்டாக இதுக்கு போல. ஏதாவது டான்ஸ்னா போட்டுக்கலாம். இதில் எதுக்குப்பா தெரியல. சாமிக்கு போகிறதுக்கா இல்லை? எல்லாம் பாப்பாக்கு தான். எல்லாமே பாப்பாக்கா? இதுலேயும் ஒரு ட்ரெஸ் இருக்கும் போல. செம்மையா இருக்கு. எனக்கு அந்த ஃப்ராக் பிடிச்சிருக்கு. எனக்கு இது பிடிச்சிருக்கு.
இஷாக்கு ஏற்கனவே ட்ரெஸ் எடுக்க வேணாம் தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய ஃப்ராக் இருக்கு. எப்படியும் அடுத்த வருஷத்துக்கு ஃபுல்லாக எல்லாமே ஸ்கூல் யூனிஃபார்ம் தான். இனிமேல் இதுதான் உன் பர்த்டேக்கு ஒன்று, உன் தீபாவளிக்கு ஒன்று, வேறு ட்ரெஸ் எடுக்க மாட்டேன். எல்லாத்தையும் வச்சு போட்டு கிளியாத அவ்வளோ ட்ரெஸ் வச்சுருக்கேன். இது என்னது மசாலுங்க. இதெல்லாம் கிடைக்குவீங்க இந்தியன் ஸ்டோர்ஸ் போனால். இருந்தாலும் இதை நான் ஊரில் தான் அனுப்ப சொல்லியிருக்கேன். சாம்பார் பொடி, சக்தி சாம்பார் பொடி. இங்கே வாங்கி மசாலா நான் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிப்பேன். ஊர்லேருந்து பார்சல் அனுப்புறதுனால அதை வாங்கி சொல்லிட்டேன். தீர்ந்து போனால் நான் இங்கே இருக்கிறதே ஏதாவது ஒன்று வாங்கி போட்டுக்கிறது. அப்படியே பழகிடுச்சு. இது பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குற ஆளுக்கு நிறுத்திட்டு அப்புறம் போடுறான். இதில் வெறும் ட்ரெஸ்ஸு தான் நிறைய அனுப்பியிருக்காங்க. ஐயோ இது சூப்பராக இருக்கே சார். ஆரஞ்சு கலர் டேக்கு ஆரஞ்சு போட்டுக்கலாம். ஸ்லீவ்ஸ் கைக்கு வைக்கிறது வேணும்னா கைக்கு வச்சுக்கலாம். எங்க இது நின்று காட்டு இசான்வி. இஷா ஆரஞ்சு கலர் டேக்கு இதை போட்டுக்கலாம்டா. அது கைடா வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கை இப்படி தேவையில்ல. விட்டுரு நீ போட்டு நில்லு நில்லு. அவ்வளோதான். பொட்டியில் மொத்தம் 7 கிலோ இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து பார்சல் அனுப்பினா, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து பார்சல் வரதெல்லாம் ரொம்ப ரேர். ஏன்னா நான் தமிழ்நாட்டாரங்க வந்து அதிகமாக கிடைக்க மாட்டாங்க. யாராவது ஒரு சிலர் போனால் அனுப்புவாங்க. நான் மற்ற ஏதாவது ஸ்டேட்டில் ஏதாவது பார்சல் வேணும்னா அவங்களையும் நான் டைரெக்டாக வாங்கிட்டு வர சொல்லிடுவேன். அங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து அந்த ஊருக்கு அனுப்பி, ஏதோ ஒரு நார்த் இந்தியாவுக்கு அனுப்பி அங்கேருந்து வரதுக்கு பதிலாக நான் டைரெக்டாக அவங்களே வாங்கிட்டு வர சொல்லிடுவேன். ஏதாவது வேணும்னா அவங்க ஊரில் என்ன இருக்கோ ஸ்பெஷலாக அந்த மாதிரி. மோஸ்ட்லி நாங்கள் பார்சல்னால் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் சொல்லுவோம். முன்னாடி நாங்கள் பார்சல் அனுப்ப சொன்னதுனால ஸ்நாக்ஸ் வந்து எதுவுமே போட முடியல. இது மட்டும் தான் அனுப்பியிருக்காங்க. ஏதாவது மசாலா ஐட்டம், புளி இந்த மாதிரி வேணும்னா நான் எங்கள் வீட்டில் அனுப்ப சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தேவையில்லை. அதெல்லாம் என் வீட்டில் இருக்குது. அதனால் நான் இவங்க அம்மாவே டைரெக்டாக சொல்லி அனுப்ப சொல்லிட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இஷாக்கு தான் 4 ட்ரெஸ்ஸு. 1 2 இது 1. ஆல்ரெடி ஃப்ராக் வீட்டில் நிறையா இருக்குது. இப்போ இதில் வேறு அந்த பாப்பாவுக்கு இவ்வளோ ட்ரெஸ் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஒரே ஒரு கபோர்ட் ஃபுல்லாக இருக்குது. இஷாக்கு 4 ட்ரெஸ்ஸு. இது ரித்தீஸ்க்கு 2 ரித்தீஸ் தான் போட முடியும். 10வது